Welcome to Niaz Academy. Please do like and subscribe my channel. போன வீடியோவில் வந்து the 7 important aspects and the forthcoming வீடியோஸோட overview பார்த்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆன மைக்ரோ மேக்ரோ எக்கானமியை பற்றிய இதெல்லாம் செல்ஃப் ஸ்டடியாக படிச்சிருங்க, என்ன புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த செஷனில் இந்த வீடியோவில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ரெண்டாவது பில்லர் ஆஃப் த எக்கானமி. இந்த அப்கமிங் வீடியோஸில் ஆன்ஷியன்ட் ட்ரேடிங் மெத்தட்ஸ் எப்படி, அதுலேருந்து எவல்யூஷன் ஆஃப் மணி எப்படி வந்துச்சு, மணி எவால்வ் ஆனதுக்கப்புறம் அது ரிலேட்டடான க்ரைசிஸஸ்லாம் என்ன, மணி சர்க்குலேஷன் எப்படி நடக்குது ஒரு எக்கானமிக்குள்ளே, சப்ளை அண்ட் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் டு கர்வ் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிப்ளேஷன் மானிட்டரி பாலிசிஸ் மூலம் எப்படி பண்ணுறாங்க, என்னென்னலாம் டூல்ஸ் ஆர்பி வந்து அடாப்ட் பண்ணுது, சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, repo rates and reverse repo rates, net demand and term liability and ETM. இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஹவு ஆர்பிஐ ஒரு ஈக்லிபிரியம் கொண்டு வரக்காக ட்ரை பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ஆன்ஷியன்ட் ட்ரேடிங் மெத்தட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த விதமான டோக்கன் கரன்சிஸும் கிடையாது, பண்டம் மாற்று முறை மட்டும்தான், பார்ட்டர் சிஸ்டம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான கமாடிட்டிஸை ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தர் வாங்கிட்டு அவருக்கு தேவையான கமாடிட்டிஸை உங்கள்கிட்ட கொடுக்குற மெத்தட் தான். இதில் வந்து ஒன்லி கமாடிட்டிஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும், எந்த விதமான மணியோ இல்லை ஒரு டோக்கன் மெத்தடோ அதில் வந்து இன்வால்வ் ஆகாது. இது வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு சிவிலைசேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ப்ரிமிட்டிவான சிவிலைசேஷனில் வந்து மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட நீட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபுட் பேஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை கொடுத்துக்கிட்டு அரிசி வாங்குறதும் கோதுமை வாங்குறதும், இல்லை கோதுமையை கொடுத்துட்டு ஒரு கோழி, ஆடு, மாடு, மட்டன் இது வாங்குறதும், இந்த மாதிரி ரொம்ப ப்ரிமிட்டிவாக தான் இருந்துச்சு. சிவிலைசேஷன் வளர வளர, பாப்புலேஷன் டெவலப் ஆக ஆக மக்களோட எதிர்பார்ப்புகள், மக்களோட தேவைகள் ரொம்ப அதிகரிச்சுது. சிவிலைசேஷன் டெவலப் ஆக ஆக இந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் டுவோர்ட்ஸோட அவனோட வாழ்க்கை முறை அதிகமாச்சு. இந்த சிஸ்டத்தில் வந்து பார்ட்டர் சிஸ்டம் யூஸ்ஃபுல் வரலை. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் யாருக்கிட்ட இருக்குன்னு நீங்களும் தேடணும், அவங்களுக்கு தேவையான பொருள் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு தேடி தான் வரணும். இதில் வந்து வேஸ்ட் ஆஃப் டைமு, ஒரு கும்பர்சம் ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து அரிசி ஒரு சீசனில் உற்பத்தி பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவை வந்து பழங்கள், அந்த சீசனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த பழத்தை அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க, நீங்கள் இந்த பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்குவீங்க. ஸோ அது ரொம்ப ஒரு கும்பர்சம் ப்ராசஸாக இருந்துச்சு. இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு மனுஷன் யோசித்தான். அதுக்கு இந்த டோக்கன் சிஸ்டம் மெத்தடை கொண்டு வர்றான். அதுக்கு தான் மணியை வந்து அவன் கண்டுபிடிக்கிறான். மணியை ஒரு டூலாக வச்சுக்கிட்டு உங்களோட பொருளை யார்கிட்டாவது ஒருத்தர் கொடுத்துட்டு அந்த டோக்கனை வாங்கிட்டு அதை வெயிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருள் எந்த சீசனில் வருதோ அப்போ வந்து அந்த டோக்கனை கொடுத்துக்கிட்டு அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதனால் என்னாச்சுன்னா வர்த்தகம் பெருகுச்சு, ரொம்ப பாப்புலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய. அது பேர் தான் இப்போ டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் வந்து அடாப்ட் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். ரெண்டு தேவைகள், உங்களோட தேவை, நீங்கள் வாங்குகிற பையரோட தேவை, அவங்க ரெண்டு தேவையும் பூர்த்தி அடையும் போது தான் அந்த ட்ரேடு கம்ப்ளீட் ஆச்சு. அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த கும்பர்சத்தை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் டிலே எடுத்து அந்த வர்த்தகத்தை பண்ணலாம், ஆனால் அதற்குரிய பலன்களும் உங்களுக்கு முதலே கிடச்சிருது. இப்போ இந்த மாதிரியான மெத்தடு தான் நம்ம இந்த காயின் மெத்தட், அதாவது டோக்கன் மெத்தடு.
ஸோ தஸ் த எவல்யூஷன் ஆஃப் மணி ஹேப்பன்டு. இனிஷியலாக வந்து டெரகோட்டா ஷெல்ஸை வச்சுக்கிட்டு பண்ணாங்க, கடல் செல்ஸை வச்சுக்கிட்டு பண்ணாங்க, செல்ஸை வச்சுக்கிட்டு பண்ணாங்க. அப்புறம் மெட்டல் கரன்சிஸ் வந்துச்சு, கோல்டு காயின் வந்துச்சு, அப்புறம் வேரியஸ் கரன்சிஸ் வந்துச்சு. இதனால வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நிவர்த்தி செஞ்சாங்க. பட் எவல்யூஷன் ஆஃப் கரன்சி வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சா அப்படின்னா நிறையா ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. பட் அதற்குரிய சில ப்ராப்ளம்லாம் அது கூடவே கொண்டு வந்துச்சு. எப்படி அப்படின்னா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸு, சோஷியல் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நிறையா கண்ட்ரீஸ் எவால்வ் ஆச்சு. அந்தந்த கண்ட்ரீஸு அதற்குரிய கரன்சிஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு ரூபி, சைனாக்கு யென், அப்புறம் ஒவ்வொரு நாடுகளும் சிங்கப்பூர் டாலர், யூஎஸ், யூரோ அப்படின்ட்டு ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுக்குரிய கரன்சிஸை கொண்டு வந்தாங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஒரு கரன்சிக்கு இன்னொரு கரன்சிக்கு நிகரான வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதுல பெரிய சிக்கல். அப்புறம் கோல்டுக்கு எவ்வளோ மணி கொடுக்கலாம், எவ்வளோ மெட்டல் காயின்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு கரன்சிக்கு இன்னொரு கரன்சிக்கும் ஒரு டோக்கனுக்கும் இன்னொரு டோக்கனுக்குள்ள அந்த ஈக்குலிபிரியத்தை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அது போக இப்போது கிரிப்டோ கரன்சிஸ் வந்துருச்சு, டிஜிட்டல் கரன்சிஸ், பிட்காயின்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டு தெர் ஆர் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். இப்போது அதெல்லாம் வந்து சரி பண்ணணும், அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஈக்குலிபிரியத்துக்குள்ளே வச்சுக்கணும், அப்போ தான் வருத்தம் பெருகும். இப்போ ஒரு கரெக்டான ரூபாய் மதிப்பு இருந்தால் மட்டும்தான், டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த எக்கானமிக்குள்ளே போய் அந்த யூஎஸ் கண்ட்ரியோட எக்கானமிக்குள்ளே போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆர்பிஐ, சென்ட்ரல் பேங்க் ஒரு டூல் வச்சுக்கிறாங்க. அதை எப்போவுமே ஈக்குலிபிரியத்துக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. கரன்சிஸை வந்து ஈக்குலிபிரியத்தில் கொண்டு வரக்கு வி ஆர் யூஸிங் ஃபாரெக்ஸ். அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம இன்டர்னல் எக்கானமிக்குள்ளே வந்து ஆர்பிஐ வந்து எப்படி அதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக என்னென்ன டூல்ஸில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். க்ரைசிஸ் அப்படிங்கிறது வந்து லீகல் க்ரைசிஸ், இல்லீகல் க்ரைசிஸ், மணி ரிலேட்டட் க்ரைசிஸ் நிறையா இருக்குது. இப்போ லீகலி இந்த மாதிரி எக்கனாமி பேஸ்டு க்ரைசிஸஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இல்லீகல் க்ரைசிஸஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் மணிஸ், கள்ள நோட்டுகள், இப்போ இந்த மாதிரியான எவேஷன், டேக்ஸ் எவேஷன், இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து எக்கனாமியை ரொம்ப சரிவு கொண்டு போச்சு. திஸ் ஆர் ஆல் த க்ரைசிஸ் ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் மணி. இது ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் மானிட்டரி பாலிசிஸ் மூலமாகவும் ஃபிஷல் பாலிசிஸ் மூலமாகவும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறாங்கங்கிறத வி வில் சி. சர்க்குலேஷன் ஆஃப் மணி, இந்த மணியை ஆர்பிஐ அச்சடித்து தங்கிட்டே வச்சுக்கிட்டாலும் இல்லை மனுஷன் வாங்கி அதை அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாலும் நோ யூஸ். எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியே விடாமல் நம்ம பீரோலேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தாலும் இட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்குலேஷன் ஆஃப் மணி ஷுட் பி சர்க்குலேட்டட். ஒரு எக்கானமிக்குள்ள மணி சர்க்குலேட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த எக்கனாமி டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும். மியூச்சுவல் பெனிஃபிட்டை வந்து நம்ம அடைய முடியும். இப்போது நம்ம இந்த சர்க்குலேஷனில் மிக முக்கியமான ஒரு இன்டர்மீடியேட்டர் வந்து பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ அதில் நம்ம விஆர் பப்ளிக் அண்டு ஃபேர்ம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குரிய ஜாயினிங் ஃபேக்டர் தான் அந்த பேங்க். வி பப்ளிக் வாட் வி ஹேவ் அப்படின்னா வி ஹேவ் லேண்டு, லேபர் அண்டு கேபிட்டல். வாட் த கார்பரேட்ஸ் அண்ட் ஃபேர்ம்ஸ் தே ஆர் ஹேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஐடியாஸ், தே ஆர் நியூ என்டர்பிரினர்ஸ், தே வாண்ட் ஆஃப் இனோவேஷன். அவங்க எக்கனாமிக்கு தேவையான ஐட்டத்தை வந்து பப்ளிக்குள்ளே சப்ளை பண்ணுறவங்க. ஸோ அவங்க ஒரு
கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு லேண்டு வேணும். அந்த லேண்டுக்கு எங்கே வருவாங்க? பப்ளிக்கிட்ட தான் வருவாங்க. அடுத்து அவங்களுக்கு லேபர் வேணும். எங்கே வருவாங்க? பப்ளிக்கிட்ட தான் வருவாங்க. அண்ட் தேர் இன் நீட் ஆஃப் கேபிட்டல். அப்போ எங்கே வருவாங்க? பப்ளிக்கிட்ட தான் வருவாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷன், ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு ஆகக்கூடிய அத்தனை ஐட்டமே வந்து பப்ளிக்கிட்ட தான் கிடைக்கும் த்ரூ இன்டர்மீடியேட்டர்ஸ். ஸோ இதனால் இந்த இன்டர்மீடியேட்டர்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட்டு? இன்டர்மீடியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் ஆகும், லேபிலிட்டி டெபாசிட்ஸ் ஆகும் வாங்குவாங்க. மீன் சேவிங்ஸு, பர்சனல் சேவிங்ஸு, அப்புறம் டெபாசிட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க. வாங்கி என்ன பண்ணுவாங்க? they will pay a interest to them. with a profit they will get an interest from the corporates. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பேக் தான் அடைந்த லாபத்தில் பேங்க்குக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் பப்ளிக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்க கொடுத்த கேபிட்டலுக்கு டிவிடெண்ட்டையும் திருப்பி கொடுத்துருவாங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது கிடையாது. பப்ளிக்கோட டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் அந்த ஆர்கனைசேஷனில் த்ரூ லேபராக இருக்கலாம் அல்லது ஒரு லேண்ட்லார்டாக இருக்கலாம். பட் அவங்க அந்த கம்பெனி விசிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்கள ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் they will get the rent, wage and interest or dividend. They will get the benefits. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்குலேஷன் வந்து மணி சர்க்குலேஷன் வந்து அந்த எக்கனாமிக்கில் இருந்தால் தான் இட் வில் கோ இன் அ குட் வே. இப்போ இந்த சைக்கிள் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. திஸ் எக்கானமி ஹேஸ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் ஹிண்டரன்ஸ். அந்த லாட் ஆஃப் ஹிண்டரன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ப்ராப்பராக அவங்களால இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி கொடுக்க முடியாமலோ இல்லை டிவிடெண்ட்டை திருப்பி கொடுக்க முடியாமலோ பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகி they will become a burden to the economy. So they will become an non-performing asset to the banks. And non-performing asset-ஆக மாறும்போது it ultimately affects the economy and the public. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான மானிட்டரி பாலிசிஸ் வந்து அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் அண்ட் ப்ராப்பர் சர்குலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்கனாமி will be stable. How to keep stable? Nothing but supply and demand வந்து ஒரு ஈக்குலிபிரியத்தில் வச்சுக்கணும். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக I have taken onion and money. இப்போது ரெண்டுமே ஈக்குலிபிரியமாக இருக்குது. சேவையும் அதாவது டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து அதோட ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். 1 kg 100 rupees இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆயிடுச்சு? டிமாண்ட் அதிகரிச்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மோடி வந்து 10 லட்சம் ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லேயும் போடணும்னு சொல்கிறாரு. அவர் என்னங்கிறாரு? டைரெக்டாக ஆர்பிஐக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லா அக்கௌண்ட்லேயும் 10 லட்ச ரூபா போடுறதுக்கு தேவையான கரன்சிஸ் வந்து அச்சடிங்க அப்படிங்கிறாரு. அச்சடிச்சுட்டு எல்லா அக்கௌண்ட்லேயும் போட்டு விட்டுறாரு. இப்படி போடுறதுனால வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சப்ளை அதே மாதிரி தான் இருக்குது. சப்ளை அதே மாதிரியாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்? அந்த பொருளோட மதிப்பு கண்ணாப்பின்னு அதிகமாகிடும். ஏன்னா முதல்ல வந்து பர்ச்சேசிங் பவர் கம்மியாக இருந்த மக்கள்கிட்ட இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தா பர்ச்சேசிங் பவர் அதிகமாகிடுச்சு. அதனால அந்த பப்ளிக் என்ன பண்ணுவோம்? ஒருத்தருக்கு போட்டி போட்டு அந்த பொருளை வாங்க ட்ரை பண்ணும்போது அதோட விலையும் கண்ணாப்பின்னு ஏறிடும். அப்போ 1 கிலோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்து நிற்கும். இதுக்கு கவர்மெண்ட் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா the government action is they will import onion. ஏன்னா ஒரே நாள் ஒரு வாரத்தில் வந்து வெங்காயத்தை உற்பத்தி செஞ்சு அந்த சப்ளையை சரி பண்ணுற அளவுக்கு முடியாது, அது சாத்தியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா சோமாலியா மாதிரி கண்ட்ரிலேருந்து பிரேசில் மாதிரி கண்ட்ரிலேருந்து they will import onion. சில நாட்களுக்கு முன்னாடி அதுதான் நடந்துச்சு. அதே போல் இப்போது பணப்புழக்கமும் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்டு சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இப்போது பொருளோட மதிப்பு ரொம்ப வீழ்ந்துடும். அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, அந்த பக்கம் இருக்க இன்டர்மீடியேட்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டு
ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா தே வில் பிரிண்ட் மணி. அண்டு அப்படி பிரிண்ட் பண்ணல அப்படின்னா 1 கிலோ வெங்காயம் 10 ரூபாய்க்கு வந்துடும். விவசாயம்லாம் தூக்கியெல்லாம் கடலில் போட்டுருவாங்க, இல்லாட்டி எங்கேயாச்சும் வீதியில் வீசிட்டு போயிடுவாங்க. வேஸ்ட்டு தான், உழைப்பு, விவசாயியோட உழைப்பு வேஸ்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, மணியை பிரிண்ட் பண்ணுவாங்க. அண்டு திஸ் இஸ் கால்ட் டிஃப்ளேஷன். இப்போ இந்த சமயம் பொருட்கள் அதிகமாக இருந்து அதுக்குடைய டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக டிஃப்ளேஷன் ஆகும். அதை டிஃப்ளேஷனை சரி பண்ணுறதுக்கு தான் தே வில் பிரிண்ட் மணி. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ வந்து காம்பேட்டிங் இன்ஃப்ளேஷன்ஸ்லேயும் டு காம்பேட் டிஃப்ளேஷனில் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னா, the reduce money supply. To combat inflation, what they will do, they will reduce money supply கம்மி பண்ணுவாங்க. டைட் மணி பாலிசி வந்து அடாப்ட் பண்ணுவாங்க, புழக்கத்தை கம்மி பண்ணுறது. டியர் மணி பாலிசி, மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐ அடாப்ட் பண்ணும். அண்ட் த சேம் வே காம்பேட் டிஃப்ளேஷன் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்க்ரீஸ் த மணி சப்ளை. நான் சொன்ன மாதிரி மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த நிறைய நோட்டு அச்சடிப்பாங்க, புழக்கத்தில் விடுவாங்க. ஈஸி மணி பாலிசியை அடாப்ட் பண்ணுவாங்க. அதாவது ஈஸி மணி மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பணம் போய் சேர்ற மாதிரி, பணப்புழக்கம் அதிகமாகிற மாதிரியான பாலிசி. ஈஸி மணி பாலிசி போய் சேர்ற வழி ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. சீப் மணி பாலிசியை அடாப்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ஆப்போசிட் தான். இங்கே ரெடியூஸ்னால் இங்கே இன்க்ரீஸ், இங்கே டைட்னா இங்கே ஈஸி, இங்கே டியர்னா இங்கே சீப். இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜி வந்து ஆர்பிஐ வில் அடாப்ட் டு மெயின்டைன் equilibrium. மானிட்டரி பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி பை த ஆர்பிஐ ஒன்லி. இது 2 டைப் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் டூல்ஸு, அனதர் ஒன் வந்து குவாலிட்டேட்டிவ் டூல்ஸு. இந்த குவான்டிடேட்டிவ் டூல்ஸில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஆர்ஆர், எஸ்எல்ஆரை யூஸ் பண்ணி ரிப்போ ரேட்ஸ், ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி, அண்டு மார்ஜின் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஆர்ஆர் அண்ட் எல்ஏஎஃப் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர்ஆர்ஆர், இதெல்லாம் யூஸ் பண்ணி, இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குவாலிட்டேட்டிவ் டூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அண்டு குவாலிட்டேட்டிவ் டூல்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல், இதில் வந்து பெர்சன்டேஜ் எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இது பை ஆக்ஷன். மணி சேஞ்ச் இன் மார்ஜின் மணி, இது ஆக்ஷன். இந்த மாரல் இந்த சொல்யூஷன்ஸ் மூலமாகவும் பண்ணுவாங்க. இந்த பக்கம் குவான்டிடேட்டிவ்க்கு ரேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. குவாலிட்டேட்டிவ்க்கு வந்து யாருக்கு லோன் கொடுக்கணும், செலக்டிவான லோன் கொடுக்கறது, எந்த செக்டர் வீக்காக இருக்கோ அந்த செக்டருக்கு வந்து லோன் அதிகமாக கொடுத்து அவங்களை ஹெல்ப் பண்ணுறது. சேஞ்ச் இன் மார்ஜின் மணி அப்படின்னா, நீங்கள் வந்து 30% போடுங்க, நான் வந்து 70% லோன் தர்றேன். இல்லை நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு வாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு வாங்க, 100% லோன் நாங்கள் தரோம் வித்தவுட் எனி செக்யூரிட்டி. இந்த மாதிரியானது. அப்புறம் கவர்மெண்ட், இந்த மாரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வில் கைடு ஆர்பிஐ ரெக்வெஸ்ட் ஆர்பிஐ டு கண்ட்ரோல் மணி சப்ளை, இந்த மாரல் சொல்யூஷன்ஸ். இந்த மாதிரி இப்போ மானிட்டரி பாலிசிஸ் அடாப்ட் பண்ணி the government and RBI will try to bring equilibrium in the demand and supply. இந்த மானிட்டரி பாலிசிஸ் எல்லாம் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்த மானிட்டரி பாலிசிஸ் வந்து எதுக்காக பண்ணுறாங்க? அல்டிமேட்லி இட் இஸ் டு ஸ்டெபிளைஸ் த மார்க்கெட் ஒன்லி, டு ஸ்டெபிளைஸ் த எக்கானமி. மானிட்டரி பாலிசிஸ் அடாப்ட் பண்ணுறது பயஸ்டாக இருந்ததுன்னா, ஏதோ ஒரு சார் மக்களுக்கு அது சாதகமாக இருந்துச்சுன்னா, it will become a burden to the economy only. So the major objectives of the monetary policies are, the first important aspect நான் சொன்ன equilibrium, price stability, demand and supply வந்து ஒரு ஈக்குலிபிரியத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றதுக்கு. அண்ட் கண்ட்ரோல் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் பேங்க் கிரெடிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கும் எக்ஸ்பேன்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க மானிட்டரி பாலிசிஸ். மணி சப்ளை வித் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு சீசனல் ரெக்யர்மெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் சீசனில் ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்ஸ் வரும். அதை பர்மனெண்ட்டாக நம்ம அந்த கொள்கையை அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ சீசனல் அடாப்ஷன் பண்ணணும் சம்டைம். அப்போ வந்து கவர்மெண்ட்டு வில் ஆஸ்க் ஃபார் த சப்போர்ட் ஆஃப் ஆர்பிஐ. அண்ட் கவர்மெண்ட்டும் சம்டைம்ஸ் இட் டைரக்ட்ஸ் ஆல்சோ த ப்ரொமோஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் அப்படின்னா பதுக்குதல், நிறையா சேர்த்து வச்சுக்கிறது, அதை வந்து தடுக்கிறது.
மக்களை வந்து தூண்டணும். அப்போ என்ன பண்ணணும், மக்களை வந்து தூண்டி அவங்கள வந்து ஒரு பிஸ்னஸ் செய்ய வைக்கணும், ஒரு டெபாசிட் செய்ய வைக்கணும், அந்த மாதிரி. அப்புறம் ஆல்வேஸ் ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட். ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசைட்டை வந்து நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு ப்ரொமோட் எக்ஸ்போர்ட்ஸ். அது ஃபிஸல் பாலிசிஸ் மூலமாக கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க, அண்டு மானிட்டரி பாலிசிஸ் மூலமாக ஆர்பிஐயும் பண்ணுவாங்க. ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈக்குவலாக இருக்கணும், ரிஸ்க் இல்லாத மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கணும். இதுக்கு வந்து எஸ்எல்ஆர்லேயே வந்து ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து வித் தட் பர்சன்டேஜ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸை வாங்க வைப்பாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மூலமாக they will equitably distribute the investments to safeguard the investors from the bank corruptions. And promotion of new entrepreneurs. Always in economy, the promotion of new entrepreneurs are very important. In the 2019-20 ஓட எக்கனாமிக் சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா, நியூ என்டர்பிரினர்ஸ் வந்தனால ஒவ்வொரு 2 மில்லியன், அதாவது 2 லேக் என்டர்பிரினர்ஸ் வரும்போதும் நம்மளோட ஜிடிபி வந்து 1.8% வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஆஃப்டர் தி இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டிஸ் நிறைய நேச்சுரல் கம்பெனிஸ் எல்லாம் போயிடுச்சு. அரவுண்ட் சம் 1.8 லேக் 1.8 லேக் பீப்புள்ஸ் வந்து நியூ என்டர்பிரினர்ஸ் வந்திருக்கிறாங்க. அண்டு அதோட அதோட சேஞ்சஸ் வந்து we can observe from the GDP growth. So the new entrepreneurs, promoting new entrepreneurs and attracting new entrepreneurs is very important for an economic development. அப்புறம் to reduce rigidity, monetary policyல மிக முக்கியமானது, one of the important is reduce of the rigidity. லோன்ஸை வந்து ரொம்ப ரிஜிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக, அதாவது முத்ரா ஸ்கீம் மூலமாக செக்யூரிட்டி இல்லாமல் லோன் தர்றது, அதுக்காக எல்லாத்துக்கும் இப்போ வந்தவங்களுக்குலாம் கொடுத்துறது கிடையாது. தேர் ஆல்சோ சர்டன் நார்ம்ஸ் வில் பி தேர். அவங்களோட ஸ்கில்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த ரியல் என்டர்பிரினர்ஸ், உண்மையாலுமே இனோவேட்டிவ் தாட்டோடு இருக்கக்கூடிய என்டர்பிரினர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போது இது நம்ம இந்தியா அதே சேம் எக்கனாமிக் சர்வேல பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வந்து நம்ம இந்தியா some 138 பொசிஷன்லேருந்து இட் ஹஸ் கம் டு some 78% ஆர் சம்திங். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 இடங்களை தாண்டி இந்தியா வந்திருக்கு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து கம்மியாச்சு. இன் தோஸ் டேஸ் டியூரிங் சோஷலிஸ்டிக் பேட்டர்னில் இந்திரா காந்தி டைமில் லைசன்ஸ் ராஜ் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தலையே வெடிச்சிடும். இங்கேருந்து அப்ரூவல் வாங்கிட்டு வரணும், அங்கேருந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு வரணும், இந்த மாதிரியான அண்டு நிறைய பிரைப்ஸு, இந்த மாதிரியான இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி, தோ வி ஹவ் கம் டு த லிபரலைஸ்ட் எக்கானமி, அதுக்குரிய சேஞ்சஸும் ஃபிஸல் பாலிசிஸ் மூலமாக நம்ம பண்ணினா மட்டும்தான் அதோடய பெனிஃபிட்ஸ் நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் இப்போ அனுபவிக்கிறோம்னா, ஆமாம் இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். எப்படி அனுபவிக்கிறோம்னா, இந்த லைசன்ஸ் ராஜை வந்து விட்டுட்டு யார் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், யார் எதை வேணாலும் ட்ரையல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷனை வந்து வி ஹேவ் கிரியேட்டட் நவ். ஸோ அது எப்படி அப்படின்னா, மானிட்டரி பாலிசிஸில் அந்த ரிஜிடிட்டியை கம்மி பண்ணால் மட்டும்தான் we can observe new entrepreneurs and existing entrepreneursக்கு we will support by giving capital and they will promote the business and the economy will grow. So these are all the objectives of the monetary policy. So now we will see monetary policies-க்கு RBI என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, the first very important one is the CRR and SLR. இது எதுக்கு CRR and SLR எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டர், என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. அந்த 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். அந்த 10 லட்ச ரூபா பணத்தை அப்படியே வந்து அந்த பேங்க்கு, ஏதோ ஒரு பேங்க்கு ஒரு இன்வெஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த இன்வெஸ்டர் வந்து அந்த பணத்தை வாங்கி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் லாஸில் போயிடுச்சு. அதனால திருப்பி பே பண்ண முடியல. இப்போ எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு நீடுக்காக ஒரு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. இப்போ அந்த சமயத்தில் போய் அந்த பேங்க்கில் கேட்டேன் அப்படின்னா, அந்த பேங்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்னது, ஒரு ஃபால்ஸ் மெசேஜ் வில் சர்க்குலேட்.
அந்த பேங்க்கில் வந்து பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது, இந்த ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐசிஐசிஐ பேங்க்கை வந்து இப்படி தான் ரூமர் மெசேஜஸ் எல்லாம் கிளப்பி விட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கு போகும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் ஃபார் பேங்க்ரப்சிஸ். பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை. வாட் ஹட் ஹேப்பன் இன் 2008 இன் அமெரிக்கா. ஸோ லேமன் பேங்க்ஸ் திவாலான மாதிரி. ஸோ இப்போ அதுக்காக வந்து கவர்மெண்ட் டைரக்டிங் ஆர்பிஐ அண்ட் ஆர்பிஐ இம்ப்ளிமெண்ட்ஸ் ரிசர்வ் ரேஷியோஸ். அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் மினிமம் சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து யூ ஷுட் கீப் ஆஸ் அ ரிசர்வ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 4% சிஆர்ஆர், அந்த 4% அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் கையில் கேஷாக லிக்விடிட்டியாக வச்சுக்கணும். அண்டு அரௌண்ட் 22.5 22லேருந்து 22.5 நார்மலாக எஸ்எல்ஆர் இருக்கும், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அதில் வந்து என்ன பண்ணணுன்னா, கவர்மெண்ட்டு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பாண்ட்ஸு, இதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், கம்பல்சரி இட் இஸ். இது என்னென்னா குயிக் மணி. இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 70, இது ஒரு 4, அது ஒரு 22, அப்படிங்கிற 26, மீதி இருக்க 74% தான் பேங்க் வந்து அதோட லாபங்களை சம்பாதிக்க முடியும். இப்போது அதில் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நான் வந்து ₹1,00,000 போய் கேட்கும்போது அந்த பேங்க் வந்து அந்த அவங்க வச்சுருக்க அந்த ரிசர்வ்லேருந்து கோல்டை விற்றோ இல்லை பாண்ட்ஸை விற்றோ செக்யூரிட்டி விற்றோ அந்த கேஷை வச்சோ சிஆர்ஆரை வச்சோ எனக்கு வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட்டு அதிகமாகும், பேங்க் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டு அதிகமாகும். ஸோ இதுக்கு தான் இதை வச்சுக்கிட்டு தான் பேங்க் இது பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பணப்புழக்கத்தையும் இதை வச்சு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிஆர்ஆர் பெர்சன்டேஜ் நம்ம கம்மி பண்ணும் போதும் எஸ்எல்ஆர் பெர்சன்டேஜை கம்மி பண்ணும் போதும் பேங்க்ஸுக்கு தொழில் பண்ணுறதுக்கு பைசா அதிகமாக கிடைக்கும். நிறையா இப்போ 74% இருந்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 80% ஆயிடுச்சு அப்படின்னா 80% பணப்புழக்கம் அங்கே அதிகமாகுது. இப்போ மக்களை வந்து தூண்டுறாங்க. பணப்புழக்கம் அதிகமாகும் போது மக்கள் அல்டிமேட்லி தே கோ ஃபார் சப்ளை பிகாஸ் தே ஹேவ் அ டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி சிஆர்ஆர் எஸ்எல்ஆரை வச்சுக்கிட்டும் நம்ம பண்ண முடியும். So in the coming session we will look into repo rates and the reverse repo rates, ND net demand, NDTL பற்றியும் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.